கனிவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் ஹலோ மக்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கடலூரில். ஆமாங்க, ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் தமிழ் பார்த்து வந்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு கடலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விழாக விருதாச்சலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். எக்ஸ்டெண்டியர் பார்த்துட்டு வந்துருங்க, இன்டர்வியூ பார்த்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் உதயராஜா கண்டக்டர். இது நம்ம பஸ்ஸு இங்கே தாராபுரத்தில் காலை எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? தாராபுரத்தில் காலையில் 8 மணி. திருப்பூர் 10:30. கடலூர் எடுக்கிற டைமு, போகிற டைமு? கடலூர் போகிறது 7 மணி. கடலூர் எடுக்கிறது 8:40. திருப்பூர் வர்றது காலையில் 4 மணி. மறுபடி தாராபுரம் இங்கே எடுக்கிறது? தாராபுரம் இங்கே எடுக்கிறது 4:30. ஓகேங்க சார். பயணிகள் முன்பதிவு பயணச்சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளவும், முன்பதிவு செய்து கொள்பவர்கள் விரைவாக பேருந்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் மக்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டமே ஆகிப்போச்சு இந்த பஸ்ஸை நான் பிடிக்கிறதுல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலூர் டு திருப்பூர் தான் எடுக்கலான்னு இருந்தோம். மக்களே, லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க, நம்ம ஈரோடு டு திருவண்ணாமலை போக டெம்பிள் சீரீஸில் அதில் முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது நம்ம திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. அங்கேருந்து மறுபடி புது பஸ் ஸ்டாண்டில் போய் புது பஸ் ஸ்டாண்டு மறுபடி விழுப்புரம், திருப்பூரில் போய் திருப்பூரில் பஸ் அப்படி விழுப்புரம் போய் விழுப்புரத்தில் பஸ் அப்படி உளுந்தூர்பேட்டை போய் உளுந்தூர்பேட்டிலேருந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்புறம் என்ன பண்ணுறேன், விருதாச்சலம் பண்ணிட்டேன். எப்படியோ அந்த பஸ்ஸை பிடிக்கணுன்னு இப்போ ஒன்று வடலூர் போய் பிடிக்கலாம் பார்த்தா வடலூர் போகும் சாத்தியமாக ஆகி போச்சு. ரெண்டாவது நம்மளால் கடலூர் போக முடியல. எப்படியோ கடைசி நம்ம விருதாச்சலத்துலேருந்து பிடிச்சிட்டோம். விருதாச்சலத்தில் நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு 10:21 நைட்டு எடுத்துட்டாங்க. இங்கே எடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஆள் பஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பூர் தான். விருதாச்சலத்தை விட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு திருப்பூர் தான். அதான் விருதாச்சலத்தோட முக்கியமான கோயில். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் எடுத்து நெய்வேலி, வடலூர் வழியாக விருதாச்சலம் வந்து விருதாச்சலத்தை நெக்ஸ்ட்டு திருப்பூர் நம்மளை போய் ரீச் பண்ணுறாங்க. திருப்பூர் வந்து இந்த வண்டி திருப்பூர் டு கடலூர் தான் உங்களுக்கு ரெசர்வேஷன் இருக்கும். நீங்கள் ரெசர்வேஷன் பண்ணும்போது திருப்பூர் டு கடலூர் தான் பண்ண முடியும். நம்மளால் வந்து டேரெக்டாக நம்மளால் கடலூர் டு தாராபுரம் பண்ணி தாராபுரம் வந்து அவங்க டிப்போ. நீங்கள் திருப்பூர் பண்ணி தாராபுரத்துக்கு வண்டியில் போய் அப்போ டிக்கெட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வந்து ஒரு அற்புதமான வண்டி, ட்ராக் அண்ட் ட்ராக் தங்கமான டைப்பு. நம்ம கண்டக்டர்னாவும் டிரைவரானும் சூப்பரான டைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விலாக் நீட்டாக போயிட்டுருந்து. இந்த டெம்பிள் சீரீஸில் பார்த்திங்கன்னா இதோட நமக்கு இது 3வது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இது எடுத்திருப்போம், பழனி சேலம் எடுத்திருப்போம். அதை எடுத்துகிட்டு நம்ம நேராக சேலம் போய்ட்டு சேலம் பழனி மழை திருவண்ணாமலை போய்ட்டு திருவண்ணாமலை நம்ம கடலூர் போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெம்பிள் சீரீஸோட நெக்ஸ்ட்டு ஒரு அறுபடை வீடுகளில் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். நம்ம திருப்பூர் தான் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, அது நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு தரமான ஒரு வால்வோ ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அது அறுபடை வீடுனா தெரிஞ்சிருக்கும், அளவுனாலும் தெரிஞ்சிருக்கும், அந்த இடம் தான். ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இன்றைக்கி நம்ம நிறையா பேச போகிறோம், நிறையா இது பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பல அற்புதமான வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டெவலப் ஆகிட்டு இன்ஸ்டாகிராம் இன்னொரு அப்படின்னு இன்ஸ்டாகிராம் போடுவேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் பேஜ் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நமக்கு முடிஞ்சவே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸு ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கு. நம்ம பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா கடற்கரை தென்றல் பேர் வச்சுருக்காங்க. இது 2 பஸ் இருக்குது. கடற்கரை தென்றல் ஒன்று இருக்குது, திருப்பூர் தென்றல் ஒன்று இருக்குது. கடற்கரை தென்றல்ங்கிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடலூர்லேருந்து எடுக்கிறது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா காலையில் கடலூர் தாராபுரம் எடுக்கிறாங்க. இந்த பஸ்ஸு கடற்கரை தென்றல்.
அதே மாதிரி காலையில் நைட்டு போல் தாராபுரத்துக்கு காலையில் கடலூர் இருக்கிற பஸ்ஸுக்கு திருப்பூர் சென்ட்ரல்னு பேர். இந்த பஸ் ஒரு அற்புதமான ரூட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி நம்ம டேரக்ட் எஸ்சிடிசி இருக்குது. அதே சமயத்தில் ஈரோட்லேருந்து பாண்டிச்சேரி நம்ம டேரக்ட் எஸ்சிடிசி இருக்குது. நம்ம திருப்பூருக்கு பாண்டிச்சேரிக்கு எஸ்சிடிசி கிடையாது. இந்த பஸ் நம்ம கடலூர் வந்து மாறிக்கலாம். கடலூர் வர்றதுக்கு நம்ம திருப்பூர்லேருந்து இருக்கிற ஒரே வண்டி தான். நம்ம கோயம்புத்தூர் இல்லைன்னு நினைக்கிறேன், செய்ய தெரில. ஈரோட்டில் வடலூருக்கு பஸ் கிடையாது. கோயம்புத்தூர் எஸ்சிடிசி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் வடலூருக்கு. நம்ம அண்ணன் சூப்பராக டெக் பண்ணி போயிட்டு இருந்தார். பண்ணி நல்லாவே போயிட்டுருந்து. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 to 1 தான். ஒரு சூப்பரான சர்வீஸு. 2 பஸ்ஸஸ். இந்த 2 பஸ்ஸுக்கு கரண்ட் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு 1 month ஆச்சு. இந்த பஸ்ஸுக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி BS6 ஒன்று நான் வீடுக்குமே என்ன சொன்னாங்க, புது வண்டி வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து 2 weeks முன்னாடி 2 BS6 புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தாராபுரம் நேரத்தில். ஆமாம், இப்போ 2 புது BS6 இருக்குது. அதுக்கு ஸ்டிக்கர் வந்து நம்ம அதையும் கண்டிப்பாக நம்ம தாராபுரத்துக்கு கடலூரையும் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான இந்த வண்டி இது சனியில் எவ்வளோ சீட் போகும். கொஞ்சம் இந்த நம்ம கேண்டீன் ஒன்று வரும், அது வரையும் பேசணும். அதுலேருந்து நெக்ஸ்ட் ஒரு கேண்டீன் வரும், அது வரையும் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இதோ நம்ம கேண்டீன் வந்துருச்சு. ஒரு அற்புதமான கேண்டீனில் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்திருந்தாங்க வண்டி. மோஸ்ட்லி சேலம் டு சிதம்பரம் போகிற எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் நிறுத்துகிறாங்க. கனெக்டர் நாங்கள் கிட்ட விசாரித்தோம், எல்லா பஸ்ஸும் இங்கே தான் எடுக்கிறாங்களாமா. குமரன் பேக்கரி நல்லாவே இருந்தது. எல்லாம் ஓரளவு டீசென்ஸியாக ஃபுட் வெரைட்டிஸ், மினிஸ், நட்ஸு எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, நீட்டாக டீசென்சியாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் கேண்டிங் கொடுத்துட்டாங்க. இங்கே எடுத்து நம்ம நெக்ஸ்ட் கேண்டிங் வரைக்கும் நம்ம வந்து வீடியோவில் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கேண்டிங் திருப்பூர் போகிறவங்க பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பின்னாடி பார்த்துட்டு அயோத்தியப்பட்டினம் ஸ்ட்ரீட்டு ஆப்போசிட் இருக்கிற உடம்பு ரிசர்ச், வெட்டினரி ரிசர்ச், பாம்பு பண்ணை, மீன் எல்லாமே இருக்குது. பாம்பு கூட வைத்தியம் பார்ப்பாங்க, மார்க்கெட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவ்வளோதான். ஓ, நீங்களும் ஆமாம் இதுக்குள்ளே தான் வரீங்க. அட்டாக் பண்ணிச்சு பழனிசாலத்தை 2 நிமிஷம் கழிச்சு வண்டி. சூப்பராக நல்ல டிரைவிங் ஸ்கில் அவருக்கு நல்லா இருந்தது. அவருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது கேட்டால் நான் டிரைவர் யாருன்னு பார்த்து தான் வண்டி வருவேன். நான் எல்லாம் வண்டியில் கலை வைக்க மாட்டேன். அதை பீரியட் எடுக்கிறது வேறு எங்கேயோ திரும்பி போகிறதுக்குள்ள போகிற பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. என்னைக்கு போகிறதுல அங்கிருந்து வந்து வருவானே.
இல்லை இந்த வண்டியில் உங்கள் பிரான்ச்சில் கேட்குறேன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஓடுது. அதிகமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் தான் ஓட்டுவாங்க. நாகர்கோவில் பெர்மிட் இல்லையா? வண்டிக்கு திரும்பணுமில்ல, ரொம்ப லெஃப்ட் எடுத்து தான் திருப்ப முடியும் வண்டியை. வண்டி பாஸ் ஆன வெளியே போகிறது. ஈரோடு பாண்டிச்சேரியே மக்களே, அண்ணன் சூப்பராக ஓவர்டேக் அடிச்சு வந்திருப்பார், பார்த்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு கேண்டின் விட்டு 2 கேண்டினில் மட்டும் நிறுத்துகிறாங்க. நம்ம விருதாச்சலத்தில் அங்கே ஒன்றும், திருப்பூருக்கு ஒரு இங்கேருந்து திருப்பூர் எத்தனை கிலோமீட்டர் தெரியல எனக்கு, ஒரு 30 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் நிறுத்துகிறாங்க, 2 ஸ்டாப் நிறுத்துகிறாங்க. எனக்கு இந்த ஒரு கேண்டீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது, டீசென்சி. அப்படியே பாருங்கள், அந்த ட்ராவல்ஸ் தான் வந்து நிறுத்துகிறான். சூப்பராக இருக்குது ஸ்ரீ கொங்கு பேக்கரி. இங்கே வந்து நல்லா நீட்டன்ஸே இருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பூர் தான். வண்டி நம்ம கேண்டீன்லேருந்து எடுத்துட்டாங்க, ஒரு 20 மினிட்ஸ் நிறுத்திட்டாங்க. உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, நீட்டாகவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கிடக்கிறதுலேருந்து நம்மளோட விலாக் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்ம பஸ்ஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அண்ணன் சூப்பராக ஓவர்டேக் அடிச்சு நல்லா நீட்டாக வண்டி பக்காவாக போயிட்டுருந்து, பயங்கரமாகவும் போயிட்டுருந்தது. ஓகே, ஒவ்வொரு வீடியோலையும் பல அட்வைஸ் நான் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ நம்ம ஒரு வீடியோ சொல்கிறது தான். நான் அதை மட்டும் இல்லாமல் அந்த அட்வைஸ் மட்டும் தனியாக வச்சா ஒரு சிலர் ஆரம்பிக்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லோரும் கொஞ்சம் நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு, ஸ்டடீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய கொஞ்சம் போயிட்டுருக்கனால கண்டிஷன் பண்ணும்போது நம்ம பஸ்ஸை பார்த்திங்கன்னா இப்போ உள்ளேருந்து திரும்பி நம்ம திருப்பூர் பெருமானூர் பைபாஸில் நம்ம திருப்பூருக்குள்ளே வந்துட்டு, அதாவது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் நம்ம இதுதான் நிலையானது, இதுதான் சந்தோஷம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது எதுவுமே நிலையானது கிடையாது. நிலையானது என்பது வேறு ஒன்று. அது அந்த ரிஷிமார்கள் குருமார்கள்லாம் அதிலே போவாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே என்ன சொன்னால் தியானம் பண்ணால் போதும். அது கடவுளை நினச்சி பிரார்த்தனை செஞ்சு மனசார உட்காந்து தியானம் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த தியானம் பார்த்திங்கன்னா அந்த 3 to 4 பிரம்ம முகூர்த்த நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம பஸ்ஸை பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துக்கிட்டு, திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா நம்ம டைம் பார்த்திங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா காலை 3:40 சம்திங்கில் வந்துட்டாங்க. நமக்கு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் பாருங்கள் கோபி சிவங்க நிற்கிறாப்படி, சும்மா கம்பீரமாக நிற்கிறப்ப. இந்த பஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு நாள் எடுக்கணும். ஏதோ ஒரு சூப்பரான சர்வீஸ். நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் சிவகங்கை, திருப்பூர் டு சிவகங்கை, ஈரோடு சிவகங்கை, சேலம் டு சிவகங்கை 4 சர்வீஸ் இருக்குது. இந்த 4 சர்வீஸ் நமக்கு நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஆனால் நிறைய டிரைவர் பார்த்திங்கன்னா கேபின் ஃபஸ்ட்டு அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதான் ஒரு பெரிய மைனஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கலாம். நமக்கு எப்படியாவது பிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் நெக்ஸ்ட் ஒரு தரமான சீரீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சீரீஸ் இருக்கும்போது கொஞ்சம் தனித்தனி பிளாக்காக தான் வரும். ஒரு இதுக்கப்புறம் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு ஒரு 2 or 3 months, ஒரு 1 month, இந்த மந்த் இந்த மே மந்த் முடிஞ்சிட்டுனா நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த் ஜூலைலேருந்து நமக்கு வந்து மறுபடியும் ஒரு சீரீஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம நிலையானது தேடி போகணும். நிலையானது பார்த்திங்கன்னா அதோட இன்பம் வந்து அதிகம். நம்ம போய் இதை நிறைய பேர்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, கோட்டிக்காரன் இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு இதை பற்றியில் தெரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதான். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்குன்னா நடந்தே தெரியாது, யாரையும் இன்றைக்கும் மாற்ற முடியாது. இந்த ஃபீல்டை பொறுத்தளவே இப்போ நான் வரும்போது ஒரு அப்செட் ஆச்சுன்னு பார்த்தேன். அப்போது வந்து என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், யாரையும் எதையும் மாற்ற முடியாது. இந்த அன்னைக்கு தான் இது நடக்கணுன்றது கண்டிப்பாக அந்த அன்றைக்கி அது நடந்தே தீரும். நம்ம நினச்சாலும் மாற்ற முடியாது. நம்ம நினைக்கிறேன் உனக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு வரம் வந்து கிடைக்கணும்னு அந்த அன்றைக்கி சிவபெருமான் வந்து அவங்க முன்னாடி காட்சி அளித்து ஒரு வரம் வந்து கிடைக்கணும்னு நினைக்க அவங்க விதி பிரகாரம் அவங்களுக்கு எழுதினா கண்டிப்பாக அது கிடைக்கும். அது கிடைக்காம போகாது. அதே சமயத்தில் அவங்க இன்றைக்கி தான் அவங்களோட லாஸ்ட்டு எண்டாக அதுக்கு நடந்துட்டு அந்த மாதிரி தான் என்ன நடக்கணுமோ நடக்கும். நம்ம வந்து எதை பற்றி கவலைப்படாமல் இருக்கோம்.
சந்தோஷமாக இருக்கணும். யாருமே கோவப்படக்கூடாது. கோவப்படுறதுனால நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்து மனநலம், ப்ரெஷர், டென்ஷன் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது களைப்பாகுது. நம்ம சரியாக சிந்திக்க முடியறதில்ல. நிறைய பேர் தெரியல கோவப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா சரியாக சிந்திக்க முடியறதில்ல. அது வந்து நிறையா இஷ்யூஸ் ஆகுது. அது நிறைய பேர் தெரியல. கோவப்படாமல் நம்ம வந்து இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் சரி அது வந்து அது எப்படி சொல்கிறது விட்டுருங்க. அதாவது இப்போ வந்து நான்லாம் முதல்ல சரியான கோவக்காரன் தான். ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் இப்போ ஆப்போசிட்டுக்காரன் நம்மளோட டென்ஷனை தான் நம்ம ஒன்று டென்ஷன் ஆக்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஊத்தாய தைக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ அதில் என்ன இப்போ நம்ம தியானம் பண்ண என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம வந்து அவன் மேலே இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது இப்போ பழியோ ஏதோ ஒன்று இப்போ எப்படி சொல்கிறது அவன் மேலே நம்ம வந்து நமக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறோம். நமக்கு எல்லாம் அவன் வந்து தோதுனா நம்ம ஹாப்பியாக இருப்போம். அவனும் ஒரு பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும். அவரும் 2 பேரும் சண்டை போட்டே தான் இருப்போம். 2 பேரும் ரிவெஞ்சுக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவன் முன்னாடி போய் நிற்போம். அப்போ 2 பேரும் சங்கடமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு தேவையான ப்ரெஷர் அந்த ரிவெஞ்சுனால் நமக்கு வேறு ஒரு பிரச்சனை புதுசாக வரும். நான் அனுபவிச்சிருக்கனால சொல்கிறேன். ஏன்னா என் பையன் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பட்டுட்டான்னு நினைக்காதீங்க. எஸ் நிறைய பட்டிருக்கேன். காதல் எல்லாமே சரி நிறைய பட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு, நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டாச்சு. அதாவது பெரியவங்க எது சொன்னாலும் சரி எல்லாமே ஓகே. எல்லாமே கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணுறது நல்லது. நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நம்ம நெருங்க போகிறோம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து இறக்கி விட்டாங்க. கடலூர்லேருந்து எடுக்க வேண்டிய விலாக் இது. அப்படியே விருதாச்சலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே நெக்ஸ்ட் ஒரு தரமான விலாக் நம்ம வந்து எங்கே போனால் அறுபடை வீடுகளுக்கு தான் போகிறோம். அதை பற்றி சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த அட்வைஸ்க்குன்னு இன்றைக்கி ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து கண்டென்ட் தியானம் செய்யறதுனால என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 minutes ஒரு சின்ன வீடியோவாக கண்டினியூ பண்ணி டைம் இருக்காமல் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக கண்டினியூ ஒரு வீடியோ போடுறேன். பார்க்கலாம் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். வருங்காலத்தில் நம்மளும் ஒரு நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்க சொல்லலாம். அதாவது நான் வந்து நிறைய பேரை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கீங்க கேட்பேன். அது என்னன்னா சில பேர் வந்து என்ன எப்போது அப்படி கேட்குறான்னு நினைப்பாங்க. அது வந்து தப்பா அப்படின்னு நான் நினைக்கிறத நான் இது பண்ண அப்படி நம்ம கேட்குறோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயங்கள் நம்ம நினச்சாலும் இப்போ நம்ம எது நினச்சிருந்தே நம்ம உயர்ந்த அளவில் நினைக்கிறோம். இப்போ ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரால் இப்போ ஒரு நார்மல் வேலைக்கு தான் போகணும் அவர் நினைக்கணும். நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கணும். கண்டிப்பாக அவர் ஆவார். ஆனால் அதுக்கான முயற்சி ஒன்று இருக்கணும். முயற்சி, லக்கு, ஆண்டவன் ஆசீர்வாதம். ஆனால் முயற்சி லக்கு இல்லாட்டி கூட ஆண்டவன் ஆசீர்வாதம் இருந்தால் கூட அது ரெண்டும் நடக்கும். முயற்சி லக்கு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமையும் அவங்க அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிவிட்டு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபஸ்ட் வாங்க. திருப்பூரில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டப்போ ஈரோடு பொள்ளாச்சி. நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் நம்ம ஃபஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் திருப்பூர் கோயிலேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவெல்லாம் என் வீடியோ பொறுமையாக உட்காந்து பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் உங்கள் டீம் எக்ஸ்பர்ட் சரிகிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம். மீண்டும் ஒரு தரமான சார்படி வீடியோவில் ஒரு இது பார்க்கலாம். டெம்பிள் சிட்டி ஸ்பாட் தெரியுது. டெம்பிள் சிட்டி ஸ்பாட் வெயிட் பண்ணிட்டுருங்க. டாட்டா. அங்கேயே திருப்பூர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.